வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க அவங்களுக்கு ஆதரவா வாதாடுற வழக்கறிஞரை சந்திக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆதாரத்தை திரட்டிட்டாங்க. கூலிங் கிளாஸை போட்டு அழகா ஆதாரத்தை திரட்டி அதை எட்டு போயிட்டு மாசம் அவங்க கிட்ட காட்ட போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா ஆட்டோல போறோம், திடீர்னு நம்ம தலைவன் கௌதம போன் பண்றாங்க. என்ன இலக்கியா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். சரிமா, நல்லபடியா போயிட்டு வா, நானும் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம கௌதம்குள்ள ஒரு குழப்பம். இப்ப இலக்கியா கிட்ட இந்த விஷயத்த பேச வேணாம், போற வேலையை பாதிலே விட்டுட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்துருவா சொம்பு தூக்கிறதுக்கு, அதனால அவளை கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. நேரா போறாங்க, போயிட்டு கரெக்டா ரேவதியை பாக்குறாங்க. என்னமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சும்மாதான்ப்பா, சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல, சரி அந்த எஸ்எஸ்கே எதுக்கு உங்களை துரத்தினாரு, உங்களுக்கும் எஸ்எஸ்கேவுக்கும் என்ன பகை, எனக்கு அந்த விஷயம் இப்ப தெரிஞ்சாகணும். இல்ல உன் கூட இருக்கிறவங்கள, இந்த வீட்டுல இருக்கீங்களா, அதனாலதான்ப்பா. இல்ல எங்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. அம்மா உண்மையை சொல்லுங்க, எஸ்எஸ்கே எதுக்கு உங்களை துரத்துறாரு, என்ன பகை, உங்களுக்கு அவருக்கு என்ன முன் விரோதம், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிருந்தீங்க எவ்வளவு நாளா, சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கேக்குறாரு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு மௌனமா இருந்து முட்டைக்கண்ணே ஒரு பக்கம் காட்டி கொடுத்துருண்டான்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்க, அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம இலக்கியா இருக்காங்களோ அவங்க வழக்கறிஞரை போய் பார்த்து, நீங்க எஸ்எஸ்கே மேல கேஸ் போட்டோன்னா எதனால ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, கிடைச்சிருச்சா, அப்படி என்ன எவிடன்ஸ் நீங்க எட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை காட்ட, அதை பார்த்து அந்த அம்மா அட்டா சூப்பர்மா சூப்பர்மா இலக்கியா, உன்னை நானே இங்க வச்சிருந்தோம், ஆனா நீ எங்கேயோ போயிட்டமா, என்ன மீறி டாப்ல நீ போயின்னு இருக்குமா, நீ மட்டும் வக்கீல் தொழிலுக்கு வந்த, நீதாமா இங்க எல்லாமே டாப்பு, ஆதாரத்தால திருட்டி ஒரேடி எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுருவோமா, உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு நீ எங்கேயோ இருக்க வேண்டியவமா, சாதாரணமா எங்க இருக்க, என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல ஒரு பக்கம் இருக்காரு. அதே சமயத்துல நம்ம இலக்கிய வேற லெவல்ல ஒரு பக்கம் சம்பவம் செஞ்சுட்டுமா, இந்த ஒரு ஆதாரம் போதும், இதை வச்சு நான் இப்பவே கேஸ் ஃபைல் பண்றேன், இதை வச்சு அடுத்த கட்டமா நம்ம போயிட்டு இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம தவிடு பொடியாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் தவிடு பொடியாக்குங்க, தக்காளி சட்னி ஆக்குங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா அந்த கேஸை நான் முடிப்பேன், நான் இருக்கிற வரை யாரும் என்ன ஜெயிக்க முடியாது, எந்த இடத்துல போனாலும் இது ஏன் ராஜ்யம்டா, ஏன் ராஜ்யத்துல நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆணவத்தோடையும் திமிரோடையும் ஆங்காரத்தோடையும் ஆடின்னு இருக்காரு நம்ம எஸ்எஸ்கே. நான் எஸ்எஸ்கே எல்லாமே ஒரு எல்லாம் ப்ரோ, பேச்சுக்கு மேல போச்சுன்னா வீச்சு தான் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்கே தலைவர் என்ன பண்ண போறாரு, அவரோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருந்தாலும், நம்ம ரேவதி இந்த இடத்துல உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமும் பயமும் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நல்லதே நடக்கும் சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம வேண்டிக்கலாம், அது போல நல்லதுதான் நடக்கும். சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சுடா, இதை பத்தி பேசி ஒன்னும் நடக்க போறதில்ல, அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னா யோசிச்சாகணும், அதுதான் ஒரு புத்திசாலிக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, அவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது, இதுதான் ஒரு குழப்பமான தொடரா நம்ம மல்லி தொடர் சிக்கு புக்கு சிக்குன்னு ரன் ஆயிட்டு இருக்கு. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்குங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல, பார்த்துப்போம். எல்லா பிரச்சனையும் நாம தான் சமாளிச்சாகணும். வாழ்க்கைன்னா கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வெறுப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு எல்லாமே வரும், எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு போறோம் தான் மனுஷன், அதை தான் நாமளும் ஒரு பக்கம் செஞ்சாகணும், வேற வழியே இல்லை. சரி முடிஞ்சதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல, அடுத்து நடக்க போறதை பத்தி பேசி நம்ம மாஸ்க் காட்டி நாம தான் டாப் இங்க அப்படின்றத நிரூபிக்கணும் நடுவர. சரி இன்னும் என்னென்ன செய்ய போறாங்க ஏது, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கு. இந்த பிரச்சனை இதுக்கு மேல முத்தின்னு போயிட்டா என்னடா பண்றது என்ன பண்றது, ஒரு பக்கம் காத்தடிக்குது ஒரு பக்கம் மூச்சடிக்குது, என்னடா பண்றது மண்டை கிறுகிறுகிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பமா தான் இருக்காங்க. குழப்பங்கள் இருந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், எந்த ஒரு குழப்பம் இல்லாம நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க. முயற்சி திருவினை ஆக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லலை, அதனால கண்டிப்பா முயற்சி பண்ணி ஆகணும், எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்ணணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல, அவரு வந்து எஸ்எஸ்கே ஜெயில மீண்டும் சந்திப்போம் டாடா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா எஸ்எஸ்கே வந்து டேய் நீங்க அசால்ட்டா என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க, அசால்ட்டா 6 சம்பவத்தையும் அசால்ட்டா செஞ்சோண்டா நானு, இதெல்லாம் எனக்கு சாதாரணம், செய்யுன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னங்க பண்றது,
இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சம்பவமே சரித்திரமா மாத்துற அளவுக்கு பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் பெருசாக்கின்னு இருக்காங்க. இந்த பிரச்சனையால ஒரு தீர்வுக்கு வராதா, இதுக்கப்புறம் முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா சார், இதுக்கு ஒரு எண்டா போடுங்க சார், இந்த சீரியலை பார்த்து பார்த்து வெறுப்பா இருக்க சார் அப்படின்றவங்க எல்லாம் மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. இல்ல அந்த சீரியலை பார்க்கும்போது வாவ் வேற லெவல் மாஸ் சீரியல் அப்படின்றவங்களாம் லைக்கை தட்டாதீங்க, சப்ஸ்கிரைபரை தட்டி விட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பாய் பாய்.